சர்ப்ரைஸ் ரெடியா? இதுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு. யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம. என்ன சர்ப்ரைஸ்ன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக நாங்கள் பண்ணணும்னு நினச்ச ஒரு சம்பவத்தை பண்ணி முடிச்சிட்டோங்க. நீங்கள் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஃபாரின் இருக்கவங்க வந்து இந்தியாவுக்கு சொல்லாமல் போனால் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதே தாங்க எங்கள் வீட்லேயும் நாங்கள் பண்ணணும். எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் பாருங்கள். ஏர்போர்ட்டுக்கு போகும்போதே வீட்டிலேருந்து கால் மேல் கால் வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அவங்கள எப்படியோ சமாளித்து ஒரு வழியாக கோயம்புத்தூர் போய் இறங்கியாச்சுங்க. என்னோடய ஃப்ரெண்டு திவ்யாட்ட சொல்லி ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ரம்யாவோட ஊருக்கு தாங்க போனோம். அங்கே போகும்போது சரியாக மணி வந்து ஒரு 1:30 இருக்குங்க நைட்டு. அதுக்கப்புறமா அங்கே ஒரு சொந்தக்காரங்க வந்து கார்த்திகனான் இருக்காருங்க. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் வெளியே நிற்கிற மாதிரி ஃபோன் பண்ணி வெளியே வர சொன்னாங்க. வரங்க ஹாய். மிட் நைட் 1:30க்கு போய் நின்றனால அவங்களால வந்து அந்த ஷாக்கிலிருந்து வெளியே வர முடியலைங்க. ஒரு நிமிஷம் வந்து வந்தது நாங்கள் தானே இல்லையா அப்படின்னு சுற்றி முற்றி அவங்க வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. ப்ரோ வாங்க வாங்க. அரசில் வர இப்போ எங்கே நிற்கிறோம்? விநாயகர் கோயில் வாசல்ல. ஆமாம், இப்போ வந்து சிவரி சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். என்ன ஆக போதுன்னு பார்க்க போகிறோம். நாங்கள் இந்தியாவுக்கு போன நைட்டு அங்கே ரம்யா வீட்டில் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அடுத்த நாள் சாயந்தரம் வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து அதை உடைக்காமல் மறுபடியும் சிவகிரிக்கு வந்து சர்ப்ரைஸை பிரேக் பண்ணோங்க. அதையும் நீங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரம்யாவோட வீட்டிலேருந்து ரம்யா, நான், அவங்க அம்மா, அவங்க அப்பா எல்லாம் ஒட்டுக்காக தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு காரை கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி சொல்லிவிட்டு அவங்கள ஃபஸ்ட் நாங்கள் போக சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நானும் ரம்யாவும் போய் கதவை தட்டி அதுக்கப்புறமா சர்ப்ரைஸை பிரேக் பண்ணுங்க. ஹாய் ஹாய். ஹலோ. ஐயோ என் தங்க. ஐயோ எப்படி வந்தீங்க? என்ன ஒண்ணுமே தெரியல.